அளவுக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. என் வீட்ல என் ஃபேமிலில என் அண்ணன் ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எமோஷனலா இருக்கு. வரலாறு காணாத வெற்றி தான். இந்த கூட்டமெல்லாம் ஓட்டாகுமான்னு கேட்டாங்க. கூட்டமெல்லாம் ஓட்டாகி காட்டியிருக்கோம். எல்லாருமே எங்க தளபதிக்காக நாங்க ஓட்டா மாத்தி காட்டியிருக்கோம். இன்னும் ஒரு 25-30 வருஷத்துக்கும் எங்க அண்ணன் மட்டும்தான், எங்க தளபதி மட்டும்தான். அதாவது காசு பணம் வாங்கி ஓட்டு போடுற ஓட்டுலாம் வேற. இந்த ஓட்டுக்கே ஒரு பேர் தான் விஜய் தான். விஜய்காக தான் இந்த ஓட்டு. எம்ஜிஆர் விஜய் அவர் வந்தா நாட்டுக்கு நல்லதை செய்யலையா சாமி. இருந்தவங்கெல்லாம் கொள்ள அடிச்சாங்க, அபகரிச்சாங்க, மோசம் பண்ணாங்க. யாருமே நீதியை காப்பாத்தல. என் ராஜா வந்து நீதியை காப்பாற்றுவாரு. கோயம்புத்தூர் தொகுதியில வந்து முக ஸ்டாலின் டெபாசிட் இல்லாம தோத்துருக்காரு. எதிர்கட்சியில கூட அவரால் உட்கார முடியாது. இதோட அசிங்கம் எதுவும் கிடையாது. ரெண்டாவது வந்து உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கே வச்சிருக்கிறீங்க. வரலாறு காணாத வெற்றி தான். இந்த கூட்டமெல்லாம் ஓட்டாகுமான்னு கேட்டாங்க. கூட்டமெல்லாம் ஓட்டாகி காட்டியிருக்கோம். எல்லாருமே எங்க தளபதிக்காக நாங்க ஓட்டா மாத்தி காட்டியிருக்கோம். யாரு எப்படியோ எங்க தளபதி முகம் தான் எங்களோட பிராண்ட். அதை அடிச்சு உடைச்சிட்டோம். இந்த டிஎம்கேன்ற இதுவை உடைச்சி எங்க தளபதி எங்களுக்கு நல்லது செய்வார்னு அவரை கொண்டாந்துருக்கோம். எல்லா பெண்களோட ஓட்டம் ஒட்டுமொத்த ஓட்டம் தளபதிக்கு தான் விழுந்திருக்கு. இந்த ஆயிரக்கு தொகுதியில எங்க ஐயா ஜேசிடி பிரபாகர் ஐயா அவர்களையும் நாங்க வின் பண்ண வச்சிருக்கோம். எங்களோட கடின உழைப்பால நாங்க அவர் வின் பண்ண வச்சிருக்கோம். தமிழக வெற்றி கழகம் வாழ்க. 2031 வரைக்கும்லாம் இல்ல, இன்னும் ஒரு 25-30 வருஷத்துக்கும் எங்க அண்ணன் மட்டும்தான், எங்க தளபதி மட்டும்தான். வேற அடிச்சுக்கு யாருமே கிடையவே கிடையாது. எங்க அண்ணன் தான் என்னைக்குமே மாசு. சினிமாலையும் சரி, அதாவது எலெக்ஷன்லயும் சரி, கலெக்ஷன்லயும் சரி, எல்லாமே நாங்க தான். தளபதி மாசு வெற்றிங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கே மாசு அவர் தான் தளபதி. அதாவது இந்த மாற்றம்ன்றது வரலாறு காணாத மாற்றம். என்னன்னா, அதாவது காசு பணம் வாங்கி ஓட்டு போடுற ஓட்டுலாம் வேற. இந்த ஓட்டுக்கே ஒரு பேர் தான் விஜய் தான். விஜய்காக தான் இந்த ஓட்டு. ஏன் கேளம்பாக்கத்தில் நின்னாங்களே அத்தனை ஓட்டு விடாமல் அடக்கி பார்க்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கும் தளபதி தான். ஏன்னா அவங்களால எந்த அளவுக்கு டிவிக்கு வரக்கூடாதுன்னு நினச்சி எவ்வளோ தடை பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் விஜயை ஒன்றும் பண்ண முடியாது. அவர் உட்காந்த இடத்துல நின்றுந்தாலே அவர் பாட்டு போயிருப்பார். சும்மா இருக்கிற சொஞ்சி வேடிக்கை காட்டாங்க. சரிங்களா? மக்கள்லாம் சும்மா கிடையாது. காசுக்காக வர கூட்டம் நினைச்சிட்டாங்க. ஆனால் காசுக்காக வர கூட்டம் கிடையாது மக்கள்லாம். சரிங்களா? உண்மையாக ஒன்றுனா அன்புனா எல்லாமே ஒன்றுனா உடனே நிற்பாங்க. கூட்டத்தை பார்த்தீங்களா? ஆனால் இதெல்லாம் வந்து சும்மா காசுக்காக வந்த கூட்டம்லாம் கிடையாது. சரிங்களா? அவரோட அன்புக்காக வந்த கூட்டம். தளபதி நின்னா வேற மாசு தான். தலை மாஸ். விஜய்னா மாசு தான். ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வீட்ல என் அண்ணன் ஜெயிச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு எமோஷனலான சப்போர்ட்டா இருக்கு. இத்தனை வருஷம் எப்படி அரசியல் போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் இப்பதான் வளர்ந்து வரோம். இந்த வளர்ந்து வர ஒரு சுச்சுவேஷன் தான் எங்களுக்கு இது வந்து ஒரு பில் பண்ற மாதிரி எங்களுக்கு தான் இருக்கு. இனி எங்களுக்கான அரசியலா மாறும். எங்களோட இளைஞர்கள் முன்னேறி வருவாங்க. இதுல நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆவாங்க. நிறைய அரசியல் நாங்க கத்துப்போம். எங்களுக்கு எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க. ஓகே, நாங்க கத்துக்கிறோம். நாங்க முன்னாடி வந்து கத்துக்கிறோம். எங்க அண்ணன் ஜெயிச்சு எங்களை இன்னும் நல்லா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையில நாங்க இருக்கோம். அது சொல்ற அளவுக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. என் வீட்ல என் ஃபேமிலில என் அண்ணன் ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எமோஷனலா இருக்கு. இனிமே இந்த 5 வருஷம் எங்க வாழ்க்கையில வந்து மாத்தி கூட போடலாம். எப்படி வேணா எங்களுக்கான ஒரு இடத்தை கொடுக்குற ஒரு ஆள் வர்றாரு. அப்ப நாங்க அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு. எம்ஜிஆர் விஜய் அவர் வந்தா நாட்டுக்கு நல்லதை செய்யலையா சாமி. இருந்தவங்கெல்லாம் கொள்ள அடிச்சாங்க, அபகரிச்சாங்க, மோசம் பண்ணாங்க. யாருமே நீதியை காப்பாத்தல. என் ராஜா வந்து நீதியை காப்பாற்றுவாரு. சந்தோஷமா இருக்கீங்க. விஜய் ஜெயிக்கவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா, நான் ரொம்ப சந்தோஷமாகிறேன். என் பேர பிள்ளைங்களாம் இளைஞர்கள் சேர்ந்துச்சு.
என் பொண்ணு சேர்ந்துச்சு. நான் அந்த காலத்தில் பக்கம் அண்ணா திமுக எவ்வளோ பேர் பந்தயம் போட்டாங்க. என் ராஜா விஜய் தான் வருவாருன்னு சொல்லி சவுதம் போட்டுக்கிறேன். எனக்கு 5 கொடுக்கணும். 5000க்கு சவுதம் போட்டுக்கிறேன். அந்த சவுதம் அவங்க தான் கொடுக்கணும் எனக்கு. அந்த சவுதம் அவங்க தான் கொடுக்கணும். என் ராஜா வந்து எனக்கு நல்லதை செய்வார். எனக்கு நம்பிக்கை. எனக்கு 70 வயசு. அந்த 70 வயசில் என் ராஜாவை கேட்டாங்க, ராஜா செய்ப்பாரான்னு. கோடம்பாக்கம் தொகுதியில் வந்து அவர் கூட வர்ற ஐயா கிட்ட நான் பிகில் கொடுத்து எனக்கு ஊதி டான்ஸ் ஆடி பேட்டி கொடுத்தேன். என் காலில் விழுந்து பாதத்தை கேட்டார், விஜய் ஜெயிப்பாரான்னு. வெற்றி ஐயான்னு சொன்னேன். என்னை கிட்டி முள்ள கொடுத்தாரு. நான் அவரை கிட்டி முள்ள தளபதி சிஎம் சின்ன எம்ஜிஆர். தளபதி சிஎம் தளபதி சின்ன எம்ஜிஆர் சிஎம். வரலாறு இப்போ தான் ஆரம்பிக்குது. ஆமாம், புதிய வரலாறு. இனி பழைய வரலாறுலாம் கிடையாது. கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்க, மாறிடுச்சு. 234 தொகுதியில் ஆட்களை நிற்க வைப்பாங்க, நிறுத்திட்டார். ஜெயிப்பாரா? நாங்கள் ஜெயிச்சிட்டார். இதுக்கப்புறம் என்ன, அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டார். இனி அவரோட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார். எங்களோட அண்ணன் சிஎம் ஆகிட்டார். எங்களோட ஒட்டுமொத்த கனவும் இப்போ நினைவாயிடுச்சு. நாங்கள் ரொம்ப பெரிய சந்தோஷத்தில் இருக்கோம். இந்த சந்தோஷத்தில் எங்களுக்கு இரவு பகல் தூக்கம் இல்லாமல் நாங்கள் இங்கே இருந்து நின்றுட்டுருக்கோன்னா எங்களோட அண்ணனுக்காக மட்டும்தான். இப்போ சொன்னீங்களே வரலாறு திரும்புதுன்னு, அந்த வரலாறோட முதல் அத்தியாயம் அவர் நின்ன குளத்தூர் தொகுதியிலே அவர் தோற்று போயிருக்காரு. இது பெரிய அசிங்கம் அவங்களுக்கு. அதுதான் முதல்ல இப்போ தொடங்கின வரலாறு இதுதான். எப்பயாவது நட்சத்திர கேண்டிடேட் என்னன்னா தோற்றுருக்காங்களா? முதல் முறையாக தோற்றுருக்காங்க. காரணம்னா என் அண்ணன் ஜெயிச்சார், அதனால் டிஎம்கே தோற்றுது. சூரியனை காலையிலேருந்து காணோம், இப்போ வரைக்கும் தேடுறோம், காணோம். இனிமேவும் கிடைக்காது. கட்டுமரம் கடலில் முழுகியாச்சு. இனிமே அவங்க சகாப்தம் முடிஞ்சு போச்சு. இனி சாகிற வரைக்கும் எங்கள் அண்ணன் தான் சிஎம். தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் வாழும். நான் வந்து ஆயிரவிளக்கு தொகுதி. எங்கள் வேட்பாளர் ஜேசிடி பிரபாகர் 1000 லைட் 10,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. இது ஒரு ரெவல்யூஷன் தான், 1 மேன் ரெவல்யூஷன் தான். இது மறுபடியும் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கு. அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், அதுக்கப்புறம் தளபதி விஜய். ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே எம்ஜிஆர்னா 20 வருஷம் டிஎம்கேலேருந்து அதுக்கப்புறம் தனி கட்சி தொடங்கி, இவர் வந்து 2 வருஷம் முன்னாடி தான் கட்சி தொடங்கி அவரோட கொள்கைகளை கரெக்டாக இது பண்ணி எல்லாம் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காரு. எங்கள் தளபதி தான் சிஎம். இது மாபெரும் வெற்றி தான். நிறைய யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், பெண்கள் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. குடும்ப பெண்கள், வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் நம்பிக்கை. இந்த ஆட்சி காலத்தில் நிறைய பெண் வன்கொடுமைகள், போதை பழக்கங்கள் எல்லாமே நிறைய நடந்திருக்கு. அந்த காரணத்துக்காக தான் மாற்றம் ஒன்று வேணும். ஒரு புதிய இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு கட்சி 10 வருஷமாக ஆண்டதே இல்லை. இந்த வாட்டி நடக்கும். 2031 நாங்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். நாங்கள் எல்லாமே கடைப்பிடிப்போம். பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் தடுப்பு எல்லாமே கண்டிப்பாக எதுவுமே இருக்காது. இனிமேல் இலவசமே இருக்காது. இனிமேல் இறுதி சடங்குக்கு போறோம்பா. முக ஸ்டாலினுக்கு இறுதி சடங்கு பண்ண போறோம். என்ன ஆட்டம் ஆனானுங்க, எப்படி எல்லாம் பண்ணானுங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கால, சாப்பு உண்மை ஜெயிச்சது. இன்னும் 30 வருஷத்துக்கு யாரும் நெருங்க முடியாது. கீச்சானுங்க, செருப்பால அடிச்சிருப்பாங்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து. ஆனால் ஏதோ அண்ணா எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா பெண் பிள்ளைங்களோட கற்பழிப்பு தான் பெண்களுக்கு அது வந்து மனசில் நின்றுச்சு. சரிங்களா? 2.5 வயசு குழந்தை அவனோட திமுக பிரமுகர் பண்ணியிருக்கான். அதுக்கு என்ன பண்ணா ஒரு மயிரும் பண்ணல அவனுங்க. என் வாயில் வேறு மாதிரி வரும், நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தற்கொலை கூட்டம் அந்த தற்கொலை கூட்டம் தான் இப்போ ஓட்டாக மாறி இருக்குது. இந்த தற்கொலை கூட்டம் நாங்கள் என்ன பண்ணுறோன்றத செயலில் செஞ்சு காமிக்கிறோம். ஒன்றுமே நாங்கள் சொல்ல மாட்டோம், செய்கைகளை செய்கிறோம். தளபதி சொல்கிற வழியிலேயே செய்கை 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 ஃபுல்லாக மக்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வோம். ஊழல் இல்லாத ஆட்சின்னு இருக்கிறாரு. இதில் ₹1 நாங்கள் எடுக்கவும் மாட்டோம். மக்களுக்காக மட்டுமே நாங்கள் இறங்கிருக்கோம். எங்களுக்கு தேவையில்லைங்க. நாங்கள் நல்லா வேலை செயல்பாடு பண்ணால் எங்களுக்கு எங்கள் அண்ணன் கொடுப்பாரு. எங்கள் தளபதி என்ன எங்களுக்கு கொடுப்பாரு. சரிங்களா? அண்ணன் சொல்கிறது நான் மக்கள் வேலை, மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு செய்வோம். இதை தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அதை நாங்கள் ஒழுங்காக செய்வோம். இதுக்கப்புறம் வந்து டிஎம்கே
ஃப்ளாப்பு. ஒன்று எல்லாருக்குமே பப்ளிக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்கிறேன். தளபதி மேலே வச்ச நம்பிக்கையில் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் தளபதி சார்பாக நான் நன்றியை சொல்லியிருக்கிறேன். உண்மையாகவே நீங்கள் நல்ல ஒரு தலைவரை தான் தேர்ந்தெடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஆட்சி கொடுப்பாரு. 2026 ஒரு லாஸ்ட் இதுவில் கூட மீட்டிங்கில் சொல்லியிருப்பாரு. 2026 2031 வரைக்கும் தலைவர் தான் தளபதி, சிஎம் அவர் தான், வேறு எந்த விதமான மாற்றம் கிடையாது. அதாவது கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து முக ஸ்டாலின் டெபாசிட் இல்லாமல் தோத்துருக்கிறாரு. எதிர்கட்சியில் கூட அவரால் உட்கார முடியாது. இதோட அசிங்கம் எதுவும் கிடையாது. ரெண்டாவது வந்து உதயநிதி ஸ்டாலின் நினைக்க வச்சிருக்கிறீங்க. அவரும் வந்து அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு எதுவும் கிடையாது. எங்க தலைவர் மட்டும்தான். அதே மாதிரி நீங்க பண்ண வேலையை திரு முக ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு நாங்க பண்ண மாட்டோம். எங்க தலைவர் யாரையும் எதிர்க்க மாட்டாங்க. நல்ல ஆட்சியை கொடுப்பாரு. உங்களுக்கும் நல்லதா செய்வாங்க. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நல்லதே நடக்கும். மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம். மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க வரல, மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்காரு எங்க அண்ணன் தளபதி. நல்லதே நடக்கும். மக்களே பயப்படாதீங்க. வெற்றி நிச்சயம் ஆயிடுச்சு. 2031 வரைக்கும் தலைவர் தான் நம்ம தலைவர் தளபதி மட்டும்தான். ஓகேவா? நன்றி. தயவு செய்து நீங்களே சாணி எடுத்து மூஞ்சில பூசிக்கங்க. தளபதி என்னைக்குமே தளபதி தான். தளபதி இஸ் தி பிளாஸ்ட். மனுஷங்க உண்மையானவருங்க. அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு. யாருக்காக வந்தாரு? ஏன் மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு வந்தாரு. அதை செய்ய விட்டாருங்களா? எவ்வளவு கஷ்டப்படுத்தினானுங்க, எவ்வளவு பிரச்சனை கொடுத்தானுங்க. ஆனா அண்ணன் நின்னாருல. இப்ப பாத்தீங்களா, தன்னிச்சையா நின்று எத்தனை இடம், 112 இடம் இப்ப வரைக்கும் கரண்ட்ல வந்திருக்கு. இதுவே ஃபிளாப்புங்க. முடிஞ்சு போச்சுங்க சோழி. இறுதி சடங்கு பண்ண போற முக ஸ்டாலினுக்கு.